டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா. மொத்தமா நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துறாங்க, 8 நாள் 10 நாள் 20 நாள் அப்படியே பிரிக்காங்க. 8 10 20 வகுத்தல். வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ, அதாவது ஏவையும் பியும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ 8 × 10 பிளஸ் போட்டு நெக்ஸ்ட் அடுத்த 2 வேல்யூ 10 × 20 10 × 20 பிளஸ் போட்டு இந்த சி வேல்யூ ஏ வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ மூணாவது வேல்யூ, இந்த 2 வேல்யூ பெருக்கணும். அப்போ 20 × 8. ஸோ நெக்ஸ்ட் 8 × 10 × 20. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெருக்கி போட்டால் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்படி வச்சுக்கணும், நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 8 × 10 80 ப்ளஸ் இங்கே 10 × 20 200 ப்ளஸ் இங்கே 20 × 8 160. நெக்ஸ்ட் சீக்வல் டு 8 × 10 × 20 வகுத்தல். இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 80 + 200 + 160 440 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 22. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 11 வரும். ஸோ 4 × 10 40, அதாவது 40 வகுத்தல்ல 11 வரும். கேன்சல் பண்ணுமா 3 11 33, மீதி என்ன வரும் 7 / 11. ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து ஒன்றா அந்த வேலையை செஞ்சாங்களா 3 7 / 11 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஏக்கான நாள் பாருங்க 8, பிக்கான நாள் 10, சிக்கான நாள் 20. 3 காமன் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன வரும் 8 10 20. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்ன வேல்யூ 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் 4. அதே மாதிரி இங்கே 5 இங்கே 10. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோமா அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே என்ன வரும் 2 இங்கே 5. இந்த 5 கேன்சல் பண்ண முடியாத வேல்யூ வச்சு அப்படியே போட்டுருக்காங்க. சரிங்களா. இங்கே கேன்சல் பண்ணால் 2ஆல் 5. ஸோ அகைன் பாருங்க 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணலாம் இங்கே 2 கேன்சல் பண்ண முடியாது அப்படியே போட்டுருக்காங்க. இங்கே 1 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. இப்போ 2 × 2 4, 4 × 5 20, 20 × 2 40. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 40. எப்போவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடக்கூடிய வேல்யூ தான் இந்த வேல்யூ தான் மொத்த வேலை, அது டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 8 எத்தனை டைம் இருக்கணும் 40 வரும் 5 டைம். நெக்ஸ்ட் 10 இருக்குது. 10 எத்தனை டைம் இருக்கணும் 40 வரும் 4 டைம். நெக்ஸ்ட் 20 இருக்குது. 20 எத்தனை டைம் 40 வரும் 2 டைம். ஸோ பாருங்க அதாவது இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி 4 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி 2 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அப்போ 3 ஆட் பண்ணுங்க. 5 + 4 + 9 9 + 2 11. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை அப்படிங்கிறது 40. ஸோ அப்போ 40 / 11 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 11 33, மீதி 7 / 11. ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து ஒன்றா அந்த வேலையை செஞ்சாங்களா 3 7 / 11 நாள் செஞ்சு முடிப்பாங்க. சேம் ஆன்சர் வருது. ஸோ 2 மெத்தடையுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா, அதாவது இந்த மாதிரி ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாரு, பி தனியாக செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு, சி தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா அவங்களுடைய திறமையின் விகிதம், அது எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா எஃபிஷியன்சி ரேஷியோ A/B/C. ஃபர்ஸ்ட் ஏவுடைய ரேஷியோ, அதாவது ஏவுடைய திறமையின் விகிதம் தெரிஞ்சுக்க ஏ வேல்யூ விட்டு பியும் சியும் பெருக்கணும். என்ன இருக்குது 10 × 20. நெக்ஸ்ட் பிக்கான வேல்யூ தெரிஞ்சுக்க பி வேல்யூ விட்டு ஏவையும் சியும் பெருக்கணும். என்ன இருக்குது 8, இங்கே என்ன இருக்குது 20 இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் சிக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ திறமையோட விகிதம் தெரிஞ்சுக்க சி வேல்யூ விட்டு ஏவையும் பியும் பெருக்கணும். 8 × 10. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண மாதிரி பாருங்க. 10ஆல் கேன்சல் பண்ணலாம். இந்த 10 போயிடும். இங்கே 2 டைம் இந்த 10 போயிடும். அகைன் பாருங்க 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, ஸோ இங்கே 2 இங்கே 2. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண இது இல்லை. ஸோ என்ன வரும் 5:4:2. சரிங்களா. ஸோ அவங்க திறமையின் விகிதம் பார்த்தோம்னா 5:4:2. ஏ கொஸ்டின்ல அதாவது ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சு 8 நாள் செய்வார், பி ஒரு வேலையை தனியாக செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு, சி ஒரு வேலையை தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்படின்னா 3 பேர் ஒன்னா சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கு ஒரு 2200 ரூபா கூலி கிடைக்குது. 2200 ரூபா கூலி வருதுன்னா அதுல ஏக்கு என்ன பங்கு வருதுன்னு கேட்பாங்க. 1 2 பிக்கு இல்லைன்னா பிக்கு என்ன
பங்கு வரும், அதில் இந்த 2500 பிக்கு என்ன பங்கு வரும்னு கேட்பாங்க. இல்லைன்னா சிக்கு என்ன பங்கு வரும்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா சேம் தான். நம்ம இது வரைக்கும் இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏவுடைய பங்கு தொகை இந்த 2200 எவ்வளோ போகும்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். ஸோ பாருங்க ஏவுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5. ஸோ 5 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க. 5 + 4 + 2 11 11 × 2200. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 2 டைம் 200 வரும். நெக்ஸ்ட்டு என்ன வரும் 5 × 200 1000. ஸோ இது பார்த்தோம்னா ஏவுடைய பங்கு. ஒரு பிக்கு பங்கு கேட்டாங்களா பியோட ரேஷியோ பாருங்க 4. ஸோ 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ எப்பவுமே வகுத்தல்ல 2 இருந்தாலும் சரி 2 ரேஷியோ இருந்தாலும் சரி 3 ரேஷியோ வந்து ஆட் பண்ணி போட்டுக்கணும். 11 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 2200. கேன்சல் பண்ணிங்களா 200 2 4 × 200 800. சரி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதில் எஃபிஷியன்சி கேட்டாலும் சரி இல்லை அமௌண்ட் கொடுத்துட்டு சேலரி கொடுத்துட்டு பிரிக்க சொன்னாலும் சரி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. ஸோ நீங்கள் இந்த சம் பேசிக் ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போக போக இதுக்கான சம்ஸ் சால்வ் பண்ணலாம், தனித்தனியாக சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 20 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி ஒய் தனியாக செஞ்சால் 24 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இஜெட் தனியாக செஞ்சால் 30 நாள் செஞ்சு கொடுப்பாருனா 3 பேர் ஒன்னா சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்கள் செய்து போகிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.